உந்தன் நாமத்தில் ஜெயம் உண்டு, உந்தன் நாமத்தில் சுகம் உண்டு, உந்தன் நாமத்தில் வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தில் சுகம் இருக்கு, ஜெயம் இருக்கு, வல்லமை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சவுண்ட் ஸ்லோ. ஹல்லேலூயா. அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். உந்தன் நாமமே மேலான நாமம், உந்தன் நாமமே மேலான நாமம், உந்தன் நாமத்திலே எல்லாம் உண்டு ஆண்டவரே. கரங்களை தட்டி என்னோடு கூட இந்த பாடலை பாட போகிறீர்கள். உந்தன் நாமத்திலே ஜெயம் இருக்கிறது. கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தருடைய நாம சந்தோஷமா பார்க்கலாமா? Come on. சேர்ந்து பாடுவோம். அவருடைய நாமத்திலே இன்றைக்கு சுகம் இருக்கிறது. ஆமென். பலமா. உந்தன் நாமத்தில் ஜெயம் உண்டு, உந்தன் நாமத்தில் சுகம் உண்டு, உந்தன் நாமத்தில் வல்லமை உண்டு, உந்தன் நாமம் மேலானதே. உந்தன் நாமத்தில் ஜெயம் உண்டு, உந்தன் நாமத்தில் சுகம் உண்டு, உந்தன் நாமத்தில் வல்லமை உண்டு, உந்தன் நாமம் மேலானதே. உந்தன் நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இதே. உந்தன் நாமம் சொன்ன பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இதே. உந்தன் நாமம் வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இதே. உந்தன் நாமம் சொன்ன பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இதே. இயேசுவின் நாமம் மேலான நாமம். பலமா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். பல்லே இயேசு நாமம், பல்லே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. பல்லே இயேசு நாமம், பல்லே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. பல்லே இயேசு நாமம், பல்லே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. பல்லே இயேசு நாமம், பல்லே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. உந்தன் நாமத்தில் ஆமென். உந்தன் நாமத்தில் சுகம் உண்டு, உந்தன் நாமத்தில் வல்லமை உண்டு, உந்தன் நாமம் மேலானதே. உந்தன் நாமத்தில் ஜெயம் உண்டு, உந்தன் நாமத்தில் சுகம் உண்டு, உந்தன் நாமத்தில் வல்லமை உண்டு, உந்தன் நாமம் மேலானதே. சாபக்கட்டுகள் உடைந்திடும், அற்புதங்கள் திரளாய் நடந்திடும், வானமும் பூமியும் வணங்கிடும், உந்தன் நாமம் மேலானதே. சாபக்கட்டுகள் உடைந்திடும், அற்புதங்கள் திரளாய் நடந்திடும், வானமும் பூமியும் வணங்கிடும், உந்தன் நாமம் மேலானதே. உந்தன் நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இதே. உந்தன் நாமம் சொன்ன பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இதே. உந்தன் நாமம் போல வேறு நாமம் இல்லையே. ஓ, உந்தன் நாமம் போல இயேசுவின் நாமம் இதே. சொல்லுங்க. இயேசுவின் நாமம் மேலான நாமம். சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் நாமம் மேலான நாமம். One more time. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். பல்லே இயேசு நாமம், பல்லே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. பல்லே இயேசு நாமம், பல்லே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. பல்லே இயேசு நாமம், பல்லே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. பல்லே இயேசு நாமம், பல்லே பல்லே பல்லே. பாவக்கட்டுகள் அருந்திடும், நோய்கள் யாவுமே மறைந்திடும், அற்புதங்கள் திரளாய் நடந்திடும், இயேசுவின் நாமம். ஆமென். ஓ, பாவக்கட்டுகள் அருந்திடும், நோய்கள் யாவுமே மறைந்திடும், அற்புதங்கள் திரளாய் நடந்திடும், இயேசு நாமம் மேலானதே. உந்தன் நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இதே. உந்தன் நாமம் சொன்ன பயம் விலகிடுமே. ஓ, உந்தன் நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இதே. உந்தன் நாமம் போல இயேசுவின் நாமம் இதே. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். Jesus is the name, name above all name. यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु नाम. आमेन. Oh, Jesus is the name, name above all name. बल्ले यीशु नाम, बल्ले यीशु नाम, यीशुविன் நாமம் बल्ले बल्ले. बल्ले यीशु नाम, बल्ले यीशु नाम, यीशुविன் நாமம் बल्ले बल्ले. बल्ले यीशु नाम, बल्ले यीशु नाम, बल्ले बल्ले बल्ले. बल्ले यीशु नाम. உந்தன் நாமத்திலே ஜெயம் உண்டு, உந்தன் நாமத்தில் ஜெயம் உண்டு, உந்தன் நாமத்தில் சுகம் உண்டு, உந்தன் நாமத்தில் வல்லமை உண்டு,
உந்தன் நாமம் மேலானதே. சொல்லுங்க. உந்தன் நாமத்தில் ஜெயம் உண்டு, உந்தன் நாமத்தில் சுகம் உண்டு, உந்தன் நாமத்தில் வல்லமை உண்டு, உந்தன் நாமம் மேலானதே. உந்தன் நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இதே. பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இதே. உந்தன் நாமம் போல வேறு நாமம் இல்லையே. சொல்லலாமா? ஆமென். உந்தன் நாமம் சொன்ன பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இதே. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் ஓ மேலான நாமம். சபை பாடஜோ. இயேசுவின் நாமம். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவின் நாமம் ஓ மேலான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஒரே ஒரு பாடலை பாடிட்டு நம்ம ஆராதனைகளை கடந்து போகலாம். சாபம் உடைந்தது, சங்கிலி அறுந்தது, கட்டுகள் உடைந்தது. ஆண்டவர் என்னை விடுவிக்கும்படி தான் இங்க கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்கு கொண்டு வருகிற நோக்கமே, அவர் சொன்னார், ஆலயத்துக்குள்ள 18 வருஷம் பலவீனமாயிருந்த ஒரு ஸ்திரீ. ஹலோ கவனிங்க. அவளுக்குன்னு ஒரு நாளை வச்சிருந்தா கர்த்தர் அவளை விடுதலையாக்க. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல எல்லா சாப கட்டுகளையும் ஆண்டவர் முறிப்பாராக. ஆமென். தேவனுக்கு கட்டுகள் அறுந்தது, உடைந்தது, சங்கிலி அறுந்தது. ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை விட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றுவார். இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் ராஜாதி ராஜா, ஜெயம் எடுத்தீரே. ஆண்டவருக்கு மகிமை. சேர்ந்து வரலாமா? என்னோடு கூட கரங்களை தட்டி. சாபம் உடைந்தது, சங்கிலி அறுந்தது, கட்டுகள் உடைந்தது. இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவருக்கு மகிமை உள்ள ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள்ளே போகலாம். கரங்களை தட்டி வரலாமா? சாபம் உடைந்தது, சங்கிலி அறுந்தது, கட்டுகள் உடைந்தது. இயேசு ராஜா, என் ராஜா, என் ராஜாதி ராஜா, ஜெயம் எடுத்தீரே. சாபம் உடைந்தது, சங்கிலி அறுந்தது, கட்டுகள் உடைந்தது. இயேசு ராஜா, என் ராஜா, என் ராஜாதி ராஜா, ஜெயம் எடுத்தீரே. ஜெய கர்த்தர் வெற்றி சிறந்தார், குருசினில் ஏறி ஜெயித்தார். ஜெய கர்த்தர் வெற்றி சிறந்தார், குருசினில் ஏறி ஜெயித்தார். குறைவெல்லாம் எடுத்து விட்டார், பாத்திரத்து செழிப்பை தந்தார், பாத்திரத்து செழிப்பை தந்தார். சாபம் உடைந்தது, சங்கிலி அறுந்தது. சொல்லுங்க. கட்டுகள் உடைந்தது. இயேசு ராஜா, என் ராஜா, என் ராஜாதி ராஜா, ஜெயம் எடுத்தீரே. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். ராஜரீக கூட்டமாக்கினார், பரிசுத்த ஜாதியாக்கினார், பரிசுத்த ஜாதியாக்கினார். சாபம் உடைந்தது. படுவோமா? சங்கிலி அறுந்தது. சொல்லுங்க. கட்டுகள் உடைந்தது, உடைந்தது. இயேசு ராஜா, என் ராஜா, என் ராஜாதி ராஜா, ஜெயம் எடுத்தீரே. வீணை மதிப்பில்லா ரத்தத்தால் பஞ்சனத்தை மீட்டுக் கொண்டார். வீணை மதிப்பில்லா ரத்தத்தால் பஞ்சனத்தை மீட்டுக் கொண்டார். தரித்திரனாய் மாறினார், என் தரித்திரம் போக்கிவிட்டார், தரித்திரம் போக்கிவிட்டார். சாபம் உடைந்தது, சங்கிலி அறுந்தது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைந்தது. இயேசுவின் நாமத்திலே ராஜா, என் ராஜா, என் ராஜாதி ராஜா, ஜெயம் எடுத்தீரே. சாபம் உடைந்தது. இயேசுவின் நாமத்திலே அறுந்தது, கட்டுகள் உடைந்தது. இயேசு ராஜா, என் ராஜா, என் ராஜாதி ராஜா, ஜெயம் எடுத்தீரே. அப்படி எல்லா
எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னைக்கு விசேஷமாய் நமக்கு ஒரு சுகத்தை எதிர்பார்த்து நமக்கு இந்த ஆராதனையை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நிற்பது ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய சமூகத்தில் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகுமா. விசுவாசிக்கிற மட்டும்தான் கர்த்தர் சுகம். தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. விசுவாசிக்கிறவங்க நடுங்கணும். தேவ சமூகத்துல அவர் என்னை காண்கிறவர், அவருக்குரிய கனத்தை நான் அவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எல்லா வியாதிகளையும் ஓன்ட்டு நீக்குவேன்னு சொன்னார். வியாதிகளை குணமாக்குவேன்னு சொல்ல, நீக்குவேன், நீக்கி போடுவேன், உங்ககிட்ட இருந்து எடுத்துருவேன் சொன்னார். சில வியாதிகளை உங்ககிட்ட வர பண்ணேன். எகிப்தியருக்கு வர செய்த வியாதிகளில் ஒன்றாகிலும் வர பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், வரவே பண்ண மாட்டேன். சில வியாதிகளை எதிர்பார்க்கவே கூடாது, அது நமக்குரியது அல்ல. அப்படியே சரீரம் பலவீனத்தில் தான் சொல்லணும், இது எனக்குரியது அல்ல, என் சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. என் சரீரம் தேவனால் சுகமாக்கப்பட்ட சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். சுகம் எனக்கு இன்றைக்கும் அவர் வைத்திருக்கிறார். எதிர்பார்த்து தான் நான் வந்திருக்கேன். ஆண்டவரே, எதிர்பார்ப்பில்லாம வரவே இல்லை, நான் எதிர்பார்த்து வந்தேன். வேதத்தில் அநேகர் சுகத்தை எதிர்பார்க்கவே இல்லை, அவர்களையும் கர்த்தர் சுகமாக்கினார். ஆனா எதிர்பார்ப்போடு வந்த குஷ்டரோகியும் கர்த்தர் சுகமாக்கினார். ஆண்டவர் வந்து கேட்கிறான், கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். ஆண்டவர் சொன்னா, நீ சுத்தமானாய், புறப்பட்டு போ. எதிர்பார்ப்போடு வந்தவனையும் கர்த்தர் சுகமாக்கினார். இந்த ராத்திரி தேவ பிரசன்னத்துல, ஆண்டவரே எனக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு. என் பலவீனத்துக்கு நான் மருத்துவத்தை போனேன்னா எத்தனையோ ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, எத்தனையோ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ராத்திரி இந்த ஆலயத்துக்குள்ள சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆலயம் சுகத்தினால் நிறைந்திருக்கிறது. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்க நீர் போதுமானவர். சொல்லலாமா? என்னை சுகப்படுத்த நீர் போதுமானவர். என்னை விட்டு என் வியாதியும் பலவீனங்களையும், சிலருக்கு பலவீனம், சிலருக்கு வியாதி. ஹல்லேலூயா. அந்த வியாதி உங்களுக்குள் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது. பலவீனத்தையும் எடுக்கிறவர் வியாதியில சுகத்தையும் தேவன் தருவார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த ராத்திரி, ஆண்டவரே என்னோடு கூட இந்த இரவு இடைப்படுவீராக, எனக்குள்ளே நீர் இறங்கி வருவீராக. I am going to pray for that. நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, நான் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம். வியாதி இல்லாதவர்கள், வியாதி உள்ளவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கை நீட்டி இந்த ராத்திரி அற்புதங்களை திரளாய் பெருக பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு பேசிக்கொண்டே இருந்தபோது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாராம். பேதுரு ஜோமே பண்ணல, பேசிக்கொண்டிருந்த போதே, அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய சுகம் இந்த சரீரத்துக்குள்ளே, இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கட்டும்னு நாங்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. கூப்பிடுங்க. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கமான். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. பாடுங்க. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். அவர் ஆராதிங்கள் பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம்
செய்பவர் நீதானே ஏசையா. பாடுவோமா? ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே ஏசையா. சேர்ந்து சொல்லுங்க, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. Come on everyone, இந்த நாளில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீ வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய், எங்க கண் பார்க்க ஒரு அற்புதம் நடப்பதாக. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருக்குரிய மகிமை அவருக்கு கொடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. சந்தோஷத்தோட இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவே, ஓ தழும்புகளால் குணமாக்குவே என்றவர் நீதானே ஏசையா. சபை சொல்லட்டுமே, தழும்புகளால் குணமாக்குவே என்றவர் நீதானே ஏசையா. இந்த நாளிலே செய் எதிர்பார்ப்போனே, இறங்கி இயேசுவின் நாமத்தில் இப்படி மகிமை இறங்கட்டும். நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. One more time. இந்த நாளில் ஓ இறங்கி வந்து ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அற்புதம் நாங்கள் காண. வாயை திறந்து சொல்லுங்க, என் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை நான் காணும்படி நாங்கள் காண. ஓ இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் எங்கள் கண்கள் காணும்படி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி கரங்களை உயர்த்தி ஒரு அற்புதம் நாங்கள் காண சொல்லலாமா? ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்கட்டுமே ஆண்டவரே. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Everyone, hallelujah, hallelujah, hallelujah. விருப்பத்தோட ஹல்லேலூயா. தலைகளை உயர்த்தி அவர் முகத்தை பார்த்து ஹல்லேலூயா, 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 ராஜா உம்மை போல வேறொருவர் இல்லை. உந்தன் பாதத்தில் வானம் பணியு, உமது மகிமாயை உலகே பாடு. இயேசு ராஜா, இயேசு ராஜா உம்மை போல வேறொருவர் இல்லை. உந்தன் பாதத்தில் வானம் பணியு, உமது மகிமாயை உலகே பாடு. பாடுவோம் சொன்னா பாடுவோம் சொன்னா. ராஜாதி ராஜா நீரே, மகிமை என்றென்றும் சொல்லிடுவோ. நீரே பிரபு எங்கள் ஆண்டவர்,
சொல்லுங்க, ராஜாதி ராஜா நீரே, ராஜா நீரே, மகிமை என்றென்றும், மகிமை என்றென்றும் சொல்லிடு. நீரே எங்கள் பிரபு, நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற தேவன் பெரியவர். எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் ராஜா. சுகம் சும்மா வந்துடாது. அவர் யார் என்று நீங்கள் அறியணும். குஷ்டரோகிக்கு எல்லாரையும் தெரியும், மருத்துவரையும் தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனா அவன் இயேசுவிடத்துல வந்து சொன்னான், ஆண்டவரே, ஆண்டவரே. அங்கதான் அவருடைய தெய்வீக தன்மை அங்கீகரிக்கிறான். நீர்தான்ப்பா என்னை சுகமாக்க முடியும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை சுத்தம் பண்ண வல்லமை உள்ளவர். வியாதி என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா அவர் பார்வையில எல்லாம் ஒன்றுதான். நம்ம பார்வையில தான் பெருசு சின்னதுன்னு வைத்திருக்கிறோம். ஆனா அவரால் சுகமாக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. அவருக்குரிய கனத்தையும் அவருக்குரிய மகிமையை நான் கொடுக்கும் போது, ஆண்டவரே என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும். Confess your faith. இந்த ராத்திரி உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. வந்திருக்கிற அத்தனை பேரும் உங்க சரீரத்தில் பலவீனத்தை பத்தி பேசாதீங்க. மலையை பத்தி பேசக்கூடாது, மலையை பார்த்து பேசினார். அநேகர் மலையை பத்தியே பேசுறோம், வியாதியை பத்தியே பேசுறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வியாதியை பத்தி அல்ல, வியாதியை பார்த்து பேசுறோம். எத்தனை வருஷம் வேணாலும் உங்க சரீரத்தில் இருக்கலாம். மருத்துவர் சொல்லி இருக்கலாம் இது லைஃப் லாங். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லாது, லைஃப் லாங் கிடையாது. உன் சரீரத்தில் அது தங்குவதற்கு அதிகாரமே இல்லை. இது தேவனுடைய ஆலயமாகிய சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சுகத்தை தேவன் கொடுப்பதற்கு இந்த ராத்திரி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. நீ யாரா இருந்தாலும் சரி, கண்களை மூடி அந்த இயேசுவை தேடி வந்தது நிமித்தம் இன்று இரவு ஒரு சரீர சுகம் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. கூப்பிடுங்க, ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஆண்டவர் சொல்றார், அநேகர் இங்க உங்க வியாதிக்கு மருந்து சாப்பிடுறீங்க. அந்த மருந்துடைய விலை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. நீங்க சொல்றீங்க, இவ்வளவு பணத்துக்கு நான் மருந்து வாங்கி சாப்பிடுறேனே ஆண்டவரே, நான் எப்படி என் வாழ்க்கையை நான் நகர்த்துவேன்? மாதம் நான் இவ்வளவு செலவு செய்ய வேண்டியிருக்கே. somebody is crying. ஒரு சிலர் இங்கே உங்கள் உள்ளத்துல ஒரு நாள் ஒரு காலம் நினைச்சிங்க, இந்த வாரத்திலேயோ கடந்த நாட்கள்லையோ உங்களுக்குள்ள நீங்களே புலம்பிக் கொண்டீர்கள். இப்படி இருந்தா எப்படி ஆண்டவரே, இவ்வளவு பணத்துக்கு நான் மருந்து வாங்கி சாப்பிடுறேனே, ஐ வாண்ட் டு ஸ்டாப். அதை சொல்ல தெரியல உங்களுக்கு. எப்படி ஆண்டவரே என் காலம் போகும், நிறுத்துன்னு நீங்க கேட்கல, எப்படி ஆண்டவரேன்னு கேட்டீங்க. God is telling, இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, உன் மருந்துக்கு ஒரு விடிவு காலம் வருகிறது. உன் மருந்தை நீ நிறுத்த போற. I want to pray for them. நான் இப்ப அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். யாரோ ஒரு சிலர் உங்க உள்ளத்துல அப்படி பேசுனீங்க. கடந்த வாரத்திலேயோ கடந்த நாட்கள்லயோ நீங்க ஆண்டவரை பார்த்து ஒருவேளை வரும்போதோ நீங்க சொல்லியிருக்கலாம், இத்தனை பணத்துக்கு நான் மருந்து வாங்கி சாப்பிடுறேன், நான் சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதி மருந்துக்கு போகிறது. ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனா God wants to heal you. இந்த ராத்திரி அப்படி இருக்கவங்க நீங்க முன்பாய் வாருங்கள். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், உங்க உள்ளத்துல நீங்க பேசி இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இந்த ராத்திரி இந்த மருந்துல இருந்து சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். முதல்ல வியாதியில சுகம் இல்லை. இப்ப நான் சொல்றவங்க மட்டும் வாங்க. மருந்து நான் அதிகமா வாங்குறேன் பணத்துக்கு, இந்த மருந்தை நான் நிறுத்த விரும்புகிறேன். இவ்வளவு பணம் இந்த மருந்துக்கு நான் போக விரும்பல, கொடுக்க விரும்பல. ஐ வாண்ட் டு ஸ்டாப். கர்த்தர் அதை நிறுத்த விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம். அது உங்க தகுதிக்கு மிஞ்சி நீங்க அந்த வருமானத்துல அந்த மருந்தை சாப்பிடுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த ராத்திரி உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்க நீங்க முன்பாய் வாருங்கள். I want to pray for. இந்த மாசத்தோட அந்த மருந்து செலவை கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். Those who want to pray, யாராவது இருக்கீங்களா? அப்படி இருப்பீர்களானால் நீங்க முன்பாய் வாருங்கள். உங்களுக்காக யாரையும் பார்க்க வேணாம், அவங்க எந்திரிச்சு வருவாங்க. நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ யார்ட்டையும் சொல்லாதீங்க எந்திரிச்சு போன்ட்டு. கர்த்தர்
சொல்லுது உண்மையா இருந்தால் நிச்சயமா நாள் இங்க இருக்கும். அவங்களுக்கு சுகத்தை ராத்திரி கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் them. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மருந்துக்கு அதிகமாக செலவு பண்ணுகிறேன், இதை நான் நிறுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு வெட்கப்பட வேண்டாம், நீங்க வெட்கப்பட்டு உங்க சுகத்தை நீங்க இழக்க வேண்டாம். அப்படி உங்க உள்ளத்துல நீங்க பேசியிருந்தா இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது அந்த ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற ஆண்டவர் அதிகமான மாத்திரைகளை எடுக்கிறதுனால பலவீனப்பட்டு அதிகமான பணத்தை மாத்திரைக்கு செலவு பண்றதுனால இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் நடப்பதாக அந்த சரீரத்தில் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பலவீனமே அந்த சரீரத்தை விட்டு நீ விலகி போ. ஹல்லேலூயா. அந்த மருந்துக்கு கொஞ்ச நேரம் தான் அந்த வியாதி கட்டுப்படுது. சில சொல்றீங்க, நான் சாப்பிடுற மருந்து அந்த வேலைக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுது, அதுக்கு பிறகு என்னால் அந்த பலவீனத்தை தாங்க முடியல. Somebody is crying here. சிலர் அப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள். நான் சாப்பிடுகிற மருந்து அப்போது சுகம் தருகிறது, ஆனா அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த பலவீனம் மறுபடியும் வருகிறது. நான் போடுற பணம் எல்லாம் எங்க போதுன்னு தெரியல, சாப்பிடுற மருந்தெல்லாம் எங்க போதுன்னு தெரியல. I want to pray for them. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞாபகப்படுத்துறார், கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. நான் சாப்பிடுற மருந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுது, அது வலியை குறைக்கலாம் அல்லது பலவீனத்தை மாத்தலாம் அல்லது உங்களை மறந்து நீங்க தூங்கலாம். ஆனா அந்த மாத்திரையுடைய பவர் முடிஞ்ச உடனே உங்களுக்குள்ள மறுபடியும் அந்த வலியோ அந்த பலவீனமோ வரலாம். இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் முன்பாய் வாருங்கள். உங்களுக்காக நான் கைகளை வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ராத்திரி உங்களுக்கான சுகமாக்குகிற நேரம். இந்த ராத்திரி கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த பலவீனத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். மருந்துடைய பவர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே அதுல பலவீனம் நன்றாயிருக்கிறது, என் சரீரம் சுகமாயிருக்கு. ஆனா மருந்து போன பிறகு என் பலவீனம் என்னால தாங்க முடியல. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ராத்திரி ஒரு தெய்வீக சுகம் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பலவீனம் முற்றிலுமாய் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், காணொலியில பார்த்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு இப்பொழுது சுகம் கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். நீங்க மருந்து சாப்பிடுகிற நபர், அதிகமாக செலவு செய்கிற ஒரு நபரா இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் உங்களோடு பேசுகிறேன். இந்த மாதத்திலிருந்து அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு குறைவதாக, மருந்துடைய செலவு குறைவதாக. Somebody is crying. யாரோ ஒருவர் அழுது கொண்டிருக்கிறீர்கள். நான் சாப்பிடுகிற மருந்து சற்று நேரம் எனக்கு உதவி செய்கிறது, அதற்கு பிறகு என்னால் இந்த பலவீனம் தாங்க முடியவில்லை, ஏன் நான் உயிர் வாழ வேண்டும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரர் இந்த ராத்திரி அந்த மகிமை உங்க மேல இறங்குவதாக, நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரிபலபா ரதரபா கபரபா ரிகனமலதரபா சந்துராகதி அந்தராகதனமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. glory glory glory. மகிமை உந்தன் நாமத்துக்கே ஆண்டவரே, மகிமை உந்தன் நாமத்துக்கே. நீரே துதிகளுக்கெல்லாம் பாத்திரரே, எங்கள் சுத்த கரங்கள் ஒன்றாய் உயர்த்தியே பாடுவோம் மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உந்தன் நாமத்துக்கே. பாடுவோம் பாடுவோம் மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உந்தன் நாமத்துக்கே, மகிமை உந்தன் நாமத்துக்கே. நீரே துதிகளுக்கெல்லாம் துதிகளுக்கெல்லாம் பாத்திரரே, எங்கள் சுத்த கரங்களை ஒன்றாய் உயர்த்தியே பாடுவோம் மகிமை மகிமை உமக்கே. ஓ மகிமை உந்தன் நாமத்துக்கே. I want to pray for keep. I want to pray. தொடர்ந்து ஜெபத்தில் ஆவியானவர் நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை.
ஹல்லேலூயா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி பலவீனத்தில் கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அடிக்கடி சொப்பனங்கள், அடிக்கடி பயங்கரமான சொப்பனங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். நான் எத்தனையோ முயற்சி பண்ணேன், எத்தனையோ ஜெபம் பண்றேன், ஆனா அந்த பயங்கரமான சொப்பனங்கள் என்னை கலங்க பண்ணுகிறது. அநேக சொப்பனங்கள் சில நேரத்தில் அதை பார்க்கும்போது 2 நாட்கள் 3 நாட்கள் பிரம்ம பிடிச்ச மாதிரி நான் நிற்கிறேன். ஒருவரிடமும் அந்த சொப்பனங்களை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இந்த ராத்திரி எனக்கு அதுல சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சுகம் வேணும். பயங்கர சொப்பனங்கள், கெட்ட சொப்பனங்கள், என்னால தூங்க முடியல. எனக்குள்ள என்னை குறித்த ஒரு வெறுப்பு இருக்கிறது. இப்படி தூங்க முடியாத ஒரு சொப்பனங்கள். ஹல்லேலூயா. somebody is here. அப்படி சிலர் இங்கே இருக்கிறீர்கள். கெட்ட சொப்பனங்கள் எனக்கு வருகிறது, என்னால் அதை மேற்கொள்ள முடியல. எத்தனையோ முறை நான் முயற்சி பண்ணேன், எத்தனையோ இரவுகள் தூங்காம அதற்காய் காத்திருந்திருக்கேன். இந்த ராத்திரி உங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான பலவீனம் இருக்குமானா I want to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க முன்பாய் வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இந்த ராத்திரி சுகம் கொடுப்பாராக. இந்த ராத்திரி உங்களுக்குள்ளே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அடிக்கடி பயங்கரமான சொப்பனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவரிடத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினாலே, சொப்பனங்களினாலே கலங்க பண்ணுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்திலே போ, புறப்பட்டு வெளியே போ. ஜீசஸ் நேம். அப்படி உங்களுக்குள்ள யாராவது இருப்பீர்களானால் நீங்க முன்பாய் வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God is telling, கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருக்கு மகிமை. யார்ட்டையுமே சொல்ல முடியல, என்ன சொன்ன தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிப்பட்ட பயங்கரமான சொப்பனங்கள், கனவுகள், தூங்க விட முடியாத அளவுக்கு கனவுகள். கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்க பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிற சுகத்துக்காக நன்றி. ஆமென், 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 ஆமென். தேவனுடைய கரம் இந்த சபைக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சுகம் இப்பொழுது சரீரத்துக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. அநேகருக்குள்ள கர்த்தருடைய சுகம் இறங்குகிறது, அநேகருக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, அநேகருக்குள்ள இருக்க பலவீனங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே திரளான அற்புதங்களை தேவனுடைய நாமம் செய்கிறது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. The name of Jesus, name of Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இன்னைக்கு இது உங்களுக்கான நாள். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துறது தான் கர்த்தர் கொண்டு வந்தா. I want to pray. Thank you Holy Ghost. Thank you Holy Spirit. தகப்பனே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்றேன். உம்முடைய பிள்ளைகள் ஆவலோடு உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ராத்திரி அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற இனம் புரியாத பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னால உற்சாகமா செய்யவே முடியல. ஆமென். ஒரு பலவீனம் என் சரீரத்துக்குள்ள இருக்கிறதாக நான் உணர்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த பலவீனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, பலவீனத்தின் ஆவியே, சொல்லுங்க, பலவீனத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்திலே நீ எனக்குள்ளிருந்து புறப்பட்டே போ, போ இயேசுவின் நாமத்தினாலே. அநேகருக்குள்ள பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவியே, சூழ்நிலைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து அடிக்கடி சோர்ந்து போய் பலவீனப்பட்டு பயந்து போய் ஒரு பயத்தின் ஆவியினால பீடிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஜனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆண்டவரே, விடுதலை இந்த ராத்திரி உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. பயத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே நீ புறப்பட்டு போ, போ, நீ விலகி போ இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. நல்ல பிதாவே, இந்த ராத்திரி உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவனுக்கு மகிமை. காலையில ஒரு அருமையான ஆராதனையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆழமான செய்தியை பில்
பில்டிங் எ ஸ்ட்ராங் ஹவுஸ் என்று சொல்லி பலமான வீட்டை கட்டுவது எப்படி, ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு செய்தி கொடுத்தேன். நீங்கள் யூடியூப்ல பாருங்க, ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தா. இட்ஸ் a very good message, காலையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்பொழுது வேத வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Turn your Bible with me the book of Deuteronomy. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை சுகப்படுத்துவதற்கான வசனங்களை அவர் கொடுப்பாராக. உபாகமம் 7:15 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகத்திலே வாசித்த இந்த வசனத்திலே ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வசனம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலருக்காக ஆண்டவர் பேசும்போது 1ஆம் வசனத்துல, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி. ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். இந்த பிரவேசிக்க பண்ண போற கானான் தேசத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது, கானான் தேசத்துல உன்னை நான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அப்படி பேசும்போது தான் இந்த 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஸ்தோத்திரம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமென். கடைசியா சொல்றாரு, எகிப்தியருக்கு மேல் வந்த கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அதை வரப்பண்ணுவார். 2 காரியம் சொல்றார். உனக்கு ஒரு வியாதியையும் நான் என்ன செய்ய மாட்டேன், வரப்பண்ணேன். நோய்களை உன்னை விட்டு விலக்குவேன். சில நேரத்தில் வியாதி வந்த பிறகு தேவன் அதுல சுகம் தருவார். சில வியாதிகளை வராமலேயே உங்களை விட்டு விலக்குவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்ப வியாதியே இல்லாம சிலர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை வியாதியை விட்டு விலக்கி இருக்கிறார்னு அர்த்தம். உங்க சரீரம் சுகமாயிருக்கிறது, உங்கள் அவயவங்கள் சுகமாயிருக்கிறது. ஆமென். அப்ப நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா கர்த்தர் வரவிருந்த எல்லா வியாதிகளிலும் உங்களை வரவிடாம காத்துக்கொண்டார். உங்க சரீரம் நல்லா இருக்குப்பா, சுகமா இருக்குப்பா, ஸ்தோத்திரம், என் நரம்புகள் எல்லாம் நல்லா இருக்குப்பா, எலும்புகள் எல்லாம் சுகமா இருக்கு, ஒரு சரீர பலவீனமும் இல்லை, நல்லா இருக்குன்னா நீங்க தான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்ப 2வது இன்னொன்னு சொல்றாரு, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு நீ போகிற தேசத்துல ஒரு நோயும் உனக்கு வராம கர்த்தர் பாதுகாப்பார். பாருங்க, 2 காரியம் சொல்ல. ஒன்று வியாதி, இன்னொன்று ரோகங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வியாதிக்கும் ரோகங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஆண்டவர் எழுதுற பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்துல, எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உனக்கு வரப்பண்ணேன். ரோகம்னா என்ன, வியாதினா என்ன, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். வியாதி என்பது சாதாரணமா எல்லா மனிதனுக்கும் வருகிற ஒரு காரியம். அதுல எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ விதமான வியாதிகள். நமக்கு எத்தனையோ வியாதியுடைய பெயர் தெரியும், சில வியாதிகளுக்கு பெயரே தெரியாது. வியாதி வந்த பிறகுதான் ஓ இப்படி ஒரு வியாதி இருக்கா அப்படி நம்ம தெரிந்து கொள்வோம். ஆனா எகிப்தியருக்கு வந்த ரோகங்கள் வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இட்ஸ் a horrible disease என்று ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா எழுது. ரோகங்கள் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் a horrible disease அப்படின்னா கொடிய பயங்கரமான வியாதிகள். ஸ்தோத்திரம். சாதாரண வியாதிக்கும் கொடிய வியாதிக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. கொடிய வியாதினா என்ன அர்த்தம், அது உங்களை உருவளிச்சிடும், அது உங்களை சுகமா இருக்க விடாது, உங்க வாழ்க்கையை சந்தோஷமா இருக்க விடாது. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பலவீனம் இருக்கு, ஆனா பலவீனத்திலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? உங்க சரீரத்தை எத்தனையோ பலவீனம் இருக்குல்ல, எந்திரிச்சா உட்கார முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, ஆனாலும் அதோடய பிரயாணித்து கொண்டே இருக்கிறோம். சில பலவீனங்களை நம்ம பெருசு படுத்துறது இல்லை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா சில வியாதிகளை ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு பாருங்க. கொடிய ரோகங்கள், ரோகங்கள்னு சொன்னா கொடிய வியாதிகள். ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு எத்தனையோ கொடிய வியாதிகள் வருகிறது, ஆனா அதுதான் எகிப்தியருக்கு வந்த வியாதி. அப்படி எகிப்தியருக்கு என்ன கொடிய வியாதிகள் என்ன வந்துச்சு சொல்ல, எரி கொப்பளங்கள் அவர்கள் மேல் வந்துச்சுன்னா, அவங்க மேல வந்த வியாதியில அவங்களுக்கு கேன்சர் வந்ததா. ஸ்தோத்திரம். தோல் கேன்சர். சரியா? இந்த தோல்ல கேன்சர் வரும். அதுதான் எகிப்தியருக்கு வந்த எரி கொப்பளங்கள் வந்த பிறகு அந்த வியாதி அவங்கள விட்டு என்ன பண்ணாலும் போகவே இல்லை. ஸ்தோத்திரம்.
அப்ப எகிப்தியருக்கு மூல வியாதிகள் வந்தது, கேன்சர் வியாதிகள் வந்தது, டியூபர்குலோசிஸ், அவர்களுக்கு காசநோய் வந்தது. இதெல்லாம் சுகமாக்க முடியாத வியாதிகள். ஒரு காலத்துல காசநோய்க்கு மருந்து கிடையாது, ஒரு காலத்துல தொழுநோய்க்கு மருந்து கிடையாது. இப்பதான் எல்லாவற்றுக்கும் தேவன் சுகத்தை, தேவன் அநேகருக்கு மருந்தை கொடுத்திருக்கார். ஆனா மனுஷன் மருந்தை கண்டுபிடிக்க ஒவ்வொரு வியாதியும் புதுசா வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு மருத்துவ உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. மருத்துவ உலகத்தில் எத்தனையோ வியாதிகளுக்கு கண்டுபிடிக்க முடியாத மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இருக்கிறது. ஆனா இந்த ராத்திரி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு நோய்களையும் கொடிய வியாதிகளையும் உன்னை விட்டு விளக்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள வியாதி வந்துச்சு, இப்ப நமக்குள்ள பலவீனம் இருக்கு, இது எப்படி சுகமாகும்? இன்னைக்கு ராத்திரி அதை தான் நம்ம பார்க்க போறோம். வாசிங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம், Acts chapter 14 verse 8, 9, 10. Acts chapter 14 அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் யாராம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எழும்ப முடியாத, 8ஆம் வசனம் சொல்லுது, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்தான். அவனை பத்தி இன்ஃபர்மேஷனை ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறத இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். லீஸ்திரா என்கிற ஒரு பகுதி, கலாத்தியா நாட்டிலே லீஸ்தியா என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த லீஸ்தியாவில் உள்ள ஒரு இடத்துக்கு பவுல் பிரசங்கத்துக்கு போகும்போது, அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்தவன், கால்கள் வழங்காதவன், அவனால எந்த காலை நவுத்த முடியல, ஒண்ணு செய்ய முடியல, அவனுக்கு கால்கள் இருந்தும் அவனால் உபயோகப்படுத்த முடியாத ஒரு மனிதன். அவனை கண்டு அவன் பிரசங்கித்ததை பார்த்து கொண்டிருக்கிறான். பவுல் பிரசங்கம் பண்றான், அவன் முன்னாடி உட்கார்ந்து இப்படி கேட்டுட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனா he never pray for his healing. ஒரு நாள் இந்த சப்பானி தனக்கு ஒரு சுகம் நடக்கும்னு அவனுக்கு எதிர்பார்ப்பே இல்லை. ஆனா அநேக அற்புதங்கள் நடந்ததை கேள்விப்பட்டு தான் பவுலுடைய பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறான். லிக்கவோனியா பாஷையிலே, பவுலுக்கு லிக்கவோனியா பாஷை தெரியாது, பவுலுக்கு தெரிந்ததெல்லாம் எபிரேய பாஷை. அப்ப லிக்கவோனியா பாஷையிலே அவர்கள் பேசிக்கொண்டார். பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார்? அன்னைக்கு அந்நிய பாஷையில தான் பிரசங்கம் பண்ணியிருக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா லிக்கவோனியா பாஷை அவனுக்கு தெரியாது. அங்கே இருந்த எபிரேய பாஷை அந்த ஜனங்கள் யாருக்கு புரியாது. இவன் என்ன பிரசங்கம் பண்றான்றது யாருக்கும் தெரியாது. ஆனா சம்திங் இஸ் பிரேயிங், அவன் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க. அப்ப முன்னாடி உட்கார்ந்து இருந்த அந்த மனுஷனை பவுல் அப்படி உற்று பார்க்கிறான். உற்று பார்க்கும்போது அவனுக்குள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது. ஒரு மனிதனை கர்த்தர் சும்மா சுகமாக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அவனுக்குள்ள, ஹலோ, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை பவுல் அன்றைக்கு பார்த்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மனிதனுக்குள்ள சுகம் நடக்க வேண்டுமானால் என்ன தேவை? விருப்பம் மட்டும் இல்ல. ஆமென். அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது. அப்படின்னா ரட்சிப்பு என்கிற இந்த வார்த்தை சுகத்துக்கேற்ற விசுவாசம். இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதன், அந்த ஒரு வார்த்தையில எல்லா வார்த்தையும் சொல்லலாம். அந்த ரட்சிப்பு என்கிற ஒரே வார்த்தையில சுகத்தை, விடுதலையை, ஆமென், கட்டவிழ்க்கிற காரியம், பலவீனத்திலிருந்து மாற்றப்படுகிற காரியம், இதெல்லாம் அந்த ரட்சிப்பை குறிக்கும். அப்ப உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வார்த்தையை ஊழியக்காரன் பேசுறதை கேட்டாலே அவங்களுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வரும். ஆமென். பவுல் சொல்லல, அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அது ஒரு கலை. ஜனங்க கேட்டு விசுவாசிக்கிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சும்மா வந்துட்டு சும்மா போய் விட்டுறக்கூடாது. ஒரு பிரசங்கம் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை தூண்டணும். அப்ப அந்த ராத்திரி பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தை அவன் கேட்டுக்கொண்டிருக்கான். அவனுக்கு புரியல, ஆனா என்னமோ ஒன்று அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது.
பவுல் அதை பார்க்கும்போது ஒரு வியாதியஸ்தனா பார்க்கல, அவனுக்குள்ள என்ன இருக்கோ அதை பார்க்கணும். உங்க வியாதியில நீங்க வரும்போது, ஐயோ சிஸ்டர் இவ்வளவு பலவீனமா இருக்கீங்களே, பிரதர் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு உங்கள்கிட்ட நான் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நான் என்னைக்கு உங்களை பார்க்கும்போது நீங்க வியாதியோட வருவீங்க, கண்ணீரோட வருவீங்க, ஐயோ பயங்கரமான அந்த பயத்தோட வருவீங்க. ஒன்றும் இல்லை, நீங்க ஈரோடு ஜிஹெச் போங்களேன், அந்த மனுஷன் பக்கத்தில் உட்காந்து கேளுங்களேன், கதையா சொல்லுவான். அவ்வளோ பயம் அவனுக்குள்ள, மரணத்தை குறிச்சு, வியாதியை குறிச்சு. ஏன்னா அவனுக்கு சுகமாவும் நம்மளுக்கு தெரியாது. அப்ப அவனுக்குள்ள ஏகப்பட்ட பலவீனங்களும், ஏகப்பட்ட வருத்தங்களும், ஏகப்பட்ட பயங்களும் உள்ள இருக்கும். ஒரு வியாதி வந்துருச்சுன்னா வர வரைக்கும் பிரச்சனை இல்லை, வந்துட்டா அவனுடைய நிலைமையை கொஞ்சம் கேட்டுப்பாரு. தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்காது, ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போக பிடிக்காது, ஒரு கல்யாணம் காட்சிக்கு போக பிடிக்காது. ஏன்னா அவனுக்குள்ள அந்த வியாதியினுடைய தாக்கம் எப்ப பார்த்தாலும் அப்படி ஒரு மரண பயம் அவர்களோட முகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா பவுல் பிரசங்கிக்க அவனுக்குள்ள விசுவாசம் தூண்டப்படுகிறது. அப்ப பவுல் அவனை உற்று பார்க்கறான். அவன் வியாதியை பார்க்கல, அவன் சப்பானின்னு பார்க்கல, அவன் கால் விளங்காதவன்னு பார்க்கல. உங்க சூழ்நிலையை பார்ப்பதற்கு நான் அழைக்கப்படல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் அதான் சொல்லிட்டு, ஆண்டவரே ஜனங்க எப்படிப்பட்ட வியாதியில, எப்படிப்பட்ட பலவீனத்துல கட்டப்பட்டு வராங்களோ, அவங்க என்ன நிலைமையில வராங்களோ, நான் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்களுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறதா அப்படின்னா, இதை தேவனால செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும், கர்த்தர் அவனை சுகமாக்குவார். ஆமென். அவன் சொல்றான், நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில். எல்லாத்தையும் பார்த்து சொல்ல முடியாது. சும்மா போறவன வரவனெல்லாம் சப்பானி எல்லாம் சொல்ல முடியாது. அவனுக்குள்ள ஒன்றை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். இந்த ராத்திரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள தேவன் ஒரு காரியத்தை பார்க்க விரும்புகிறார். அது என்ன தெரியுமா? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். தேவன் என்னை குணமாக்க முடியும். நான் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. மருத்துவர் கைவிட்டுட்டான், மந்திரவாதி கைவிட்டுட்டான், குறி சொல்றவன் கைவிட்டுட்டான், ஜோசியக்காரன் கைவிட்டுட்டான், இனி கடவுள் தான்ப்பா உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். நான் சொல்றேன், ஒன்றே ஒன்று, இந்த இயேசுவால் என்னை சுகமாக்க முடியும் என்ற ஒரு சின்ன விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்த அந்த ராத்திரி, வியாதி எப்படிப்பட்டதோ நான் சொல்றேன், இவனை போல ஒரு வியாதி இங்கே யாருக்கும் கிடையாது. கால்கள் வழங்காதவனாய், தன் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் சப்பானியாய், எழுந்து நடக்கவே முடியாது. அந்த காட்சி இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவன் உட்கார்ந்து இருக்கிறான், கால்களில் உணர்வே இல்லை, கால்களில் செயல் இல்லை. அவனால எந்த வாழ்க்கை முழுவதும் நடந்திருக்கவே முடியாது. அவனை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும். அப்படி உட்கார்ந்து இருந்தவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான் பவுல். he saw that. பவுல் ஊழியக்காரன் அதை பார்க்கறான். நான் என்னைக்குமே உங்க வியாதியை பார்க்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் உங்க வியாதியை பார்க்க கூடாது. ஆமென். வியாதியை பார்த்தா அந்த வியாதி சுகமாகாது. ஏன்னா அந்த வியாதி தான் உங்களுக்கு பெருசா தெரியும். பெரியவராக இருக்கிற அவரை உங்க கண்களுக்கு தெரியாது. ஆமென். இந்த ராத்திரி நீங்க ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்க நீர் போதுமானவர். ஆமென். இந்த ஒரு சின்ன விசுவாசம் தான் இந்த ராத்திரி உங்களுக்குள்ள பெரிய சுகத்தை கொண்டு வரும். அவன் உட்கார்ந்து இருக்கிறான், கால்களில் பலவீனம், நரம்புகளில் பலவீனம், ஒரு உணர்வும் இந்த இடுப்புக்கு கீழே இல்லை, அப்படியே பிறந்தது முள்ள சப்பானியா உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்ல. நீ எழுந்து காலூன்றி நில்லுன்னு சொன்னான், அவன் உடனே குதிச்சு நிக்கிறான். அங்க இருக்கவன் பயந்துட்டான். ஏன்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை பார்க்கல. அந்த லிக்கவோனியா பாஷையில கத்துறான், ஓ மனுஷர்கள், தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்து விட்டார்கள். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான கூட்டம், திரளான கூட்டம் சுத்தி நிக்குது. சப்பானி எந்திரிச்சிட்டான். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கத்துறாங்க, அவங்க பாஷையில சொல்றாங்க, மனுஷர்கள், தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்ம மத்தியில வந்துட்டாங்க. உடனே என்ன செய்யறான்? அந்த கோயில் பூசாரிலாம் வந்துட்டான். பைபிள் இருக்கு பாருங்க. பூஜாசாரிகள் எல்லாரும் ஓடி வந்து இவர்கள் தேவர்கள்னு சொல்லி மாலை போட வரானுங்க. அவனுக்கு கடவுளுக்கு மாலை போட்டான் பார்த்தீங்களா, அதே மாதிரி மாலையை தூக்கிட்டு ஓடி வரானுங்க. ஒரு எருதுவை கொண்டு வரான், காளமாட்டை கொண்டு வந்து பலி செலுத்த போறான். இவன் கடவுள். இந்த ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் தங்கள் வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு, ஐயோ நாங்கள் தேவர்கள் அல்ல, நாங்களும் பாடுள்ள மனுஷர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஊழியர்கள் என்னைக்கு தேவர்கள் ஆக முடியாது. ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்த, அவ்வளவுதான். அவன் ஒண்ணுமே செய்யல, கையை வைக்கல, கையை பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டல, ஸ்தோத்திரம், அவன் கையை பிடிச்சி தூக்கி விடல, நீ எழுந்து நடன்னு சொன்ன, அவ்வளவுதான். ஒன்னே ஒன்று அவனை நடக்க வச்சது என்ன தெரியுமா? அவனுக்குள் இருந்த ஒரு சின்ன விசுவாசம். இந்த ராத்திரி உங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம். வியாதி பெருசா இருக்கலாம், ஆனா விசுவாசம் சின்னதுதான். கர்த்தர் கேட்கிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உனக்குள் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது என்ன செய்யுமா? வியாதி பெருசு, அவ்வளோ பெரிய விசுவாசம் வேண்டாம்.
ஆண்டவர் கேட்கறது ஒரு சின்ன விசுவாசம். ரெண்டாவது ஒரு சம்பவம், ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி குணமாக்குகிறாராம். தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்திலே, turn a Bible with me in the Acts chapter 9. ஆண்டவருக்கு மகிமை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 32 முதல் 34 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 174ஆம் பக்கம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 32 to 34 வாசிக்கலாமா? பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வியாதி வித்தியாசமானது, ஆனா நாம ஒண்ணுதான். அவனை சுகமாக்குகிற நாமோ ஒன்றுதான். பலவிதமான வியாதிகள். ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். பேதுரு தன் ஊழியத்துக்கு போய் இருக்கிறார். பேதுரு அந்த ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த லித்தா என்கிற ஊரிலே ஒரு மனுஷன் இருக்கிறான், கட்டிலின் மேல் படுத்து கிடக்கிறான். தேவனுக்கு மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, பெட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, he is in bed ridden, he is bed ridden. அப்படின்னா படுக்கையின் மேலேயே வாழ்க்கையே படுக்கை தான். அவங்களால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அவனுக்கு பைபிள் சொல்லுது, அவனுக்கு என்ன வியாதியாம்? திமிர்வாதம் உள்ளவனாய். ஸ்தோத்திரம். அவனுக்கு அதே பிரச்சனை, ஆனா பேர் தான் வேற. அவனுக்கு பேர் திமிர்வாதம். ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கையில செய்த காரியங்களின் நிமித்தம். சரி, வியாதி என்னைக்குமே ஒரு சில நம்ம தவறுகளினால வருகிற வியாதிகளும் இருக்கிறது. தேவனுக்கு முன்னாடி நம்ம சரியா வாழாததுனால வியாதிகள் நமக்குள்ள வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எத்தனையோ வியாதிகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்த போது எத்தனையோ வியாதிகள் வருவதாக வேதம் சொல்லுகிறது. பாவம் வியாதியை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரே ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். சொன்னார், இனி போ, நீ பாவம் செய்யாதன்னு சொன்னார். அப்ப பாவத்தினால வியாதி ஒரு மனிதனுக்குள்ள என்ன செய்து வருகிறது. 8 வருஷமாய் அவன் கட்டிலின் மேல் படுத்திருக்கிறான். பாருங்க, வாழ்க்கையை கட்டில் தான். ஒருவேளை பேதுரு போகலன்னா அவன் வாழ்நாள் முழுசு கட்டிலே தான் இருந்திருப்பான். சோ சேட். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். சில நேரத்தில் சில ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறதை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. தேவன் அந்த ஊழியர்களை பயன்படுத்தாவிட்டால் இப்படிப்பட்ட வியாதிகளை யார் சுகமாக்க முடியும்? ஆமென். எத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஆகாதுப்பா. இந்த திமிர்வாதத்துக்கு மட்டும் சுகமே கிடைக்காது. என் ஊழிய அனுபவத்தில் ஒரு மனிதனை நான் சந்திச்சிருக்கேன். 1997 நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. ஸ்தோத்திரம். 27 வருஷம் முடியுது. நான் ஊழியத்துக்கு வந்த புதிதில் வெண்டிப்பாளையம் என்கிற ஒரு பகுதியில் ஒரு குடும்பம், மரம் ஏறுற குடும்பம். பனைமரம் ஏறுவார். அவர் பனைமரம் ஏறுவார். ஒரு நாள் மேலே பனைமரத்தில் போகும்போது கீழே விழுந்துட்டார். மேலேருந்து பொத்துரு கீழே விழுந்துட்டான் மனுஷன். கீழே விழுந்தனால அந்த இடுப்புக்கு கீழே அப்படியே செயலற்று போயிட்டு. ஆனா அவங்க மனைவி நல்ல விசுவாசி. இந்த மனுஷன் பல காலங்கள் அந்த அம்மாவை சபைக்கு போகக்கூடாது துன்புறுத்துவார். எப்பயாவது ஒரு நாள் வருவார். நாங்கள் போய் சொல்லுவோம், வாப்பா சபைக்கு வா, சபைக்கு வா, சபைக்கு வா. இருக்கட்டுங்க, கடவுள் எல்லாம் கடவுள் தாங்க அப்படிம்பாரு. ஆனால் ஒரு நாள் மேலேருந்து கீழே விழுந்த மனுஷன் சாகிற வரைக்கும் எந்திரிக்கல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மரிச்சு போனார். 25 வருஷம் பெட் ரிட்டனாவே இருந்த மனுஷன். சில மனம் திரும்புதல்கள் சிலருக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வியாதி சுகமே ஆகாது. தன் தவறுகளை என்றைக்கு ஒரு தேவ பிள்ளை உணர்கிறார்களோ, நான் நல்லவன் தாங்க, நான் ஒரு துரோகமும் செஞ்சலைங்க, யாருக்கு எனக்கு ஏங்க இந்த வியாதி வந்துச்சு நான் சொல்றேன், அப்படிலாம் வராது. ஆமென். ஹலோ, அப்படி வராது. சில நேரத்தில் உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த வியாதிக்கு என்ன காரணம்? இந்த பலவீனத்துக்கு என்ன காரணம்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் அப்படி கேட்காதீங்க. என்ன ஆண்டவரே என்கிட்ட குறைவு, என்னை சுகமாக்குங்க. அவன் திமிர்வாதக்காரனாய் படுத்து கிடக்கிறான். அவனை குணமாக்க யாரும் இல்ல. பேதுரு அந்த இடத்துக்கு போறான். பாருங்க, அவனை வேதம் சொல்லுது, அவன் 8 வருஷமாய் தன் வியாதி படுக்கையில படுத்திருந்தான். ஐனேயா என்னும் ஒரு பேருள்ள மனுஷனை கண்டான். நான் சொல்றேன், பவுல் அந்த மனுஷனை பார்க்கும்போது அவனுக்குள்ள விசுவாசத்தை கண்டான். நான் சொல்றேன், இங்க பேதுரு என்னத்தை பார்த்தான்? அவனுக்குள்ள
ஆமென். ஐனையா என்னும் ஒரு மனுஷனை கண்டான். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஏக்கம், என்னை யாராவது சுகமாக்க மாட்டாங்களா, என்னை யாராவது விடுவிக்க மாட்டாங்களா, ஒரு எதிர்பார்ப்பு. என்றைக்குமே அற்புதங்கள் நடக்கும்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லு. இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள வியாதி இருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த ராத்திரி சொல்றாரு, உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? தேவன் உன்னை சுகமாக்குவார் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறதா? வேதம் சொல்லுது, 38 வருஷமாய் வியாதியாய் பெதஸ்தா குலத்தில் படுத்து கிடந்த ஒரு மனுஷன் 38 வருஷமாய் குலம் எப்பொழுது கலங்கும் என்று எதிர்பார்த்தான். அதான் ஒரு நாள் அவனை சுகப்படுத்துச்சு. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் என்னை தேவன் சுகமாக்குவார் நீ எதிர்பார்க்கணும். சுகமளிக்க ஆராதனைக்கு வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சுகமாக்க முடியாது. நான் சொல்றேன், கையை வச்சு ஜெபம் பண்ணாதான் சுகமாகும் இல்ல, கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். அதான் விசுவாசம், அதான் விசுவாசம், அதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். 8 வருஷமாய் அவன் வாழ்க்கையே பெட்ரிட்டன் ஆகி படுத்து கிடக்கிறான். அவன் வாழ்க்கையில ஒரு நாள் அவன் யோசித்து நிற்பான், எனக்கு எப்படியாவது ஒரு சுகம் வராதா? ஸ்தோத்திரம். அததான் ஐனேயா என்னும் ஒரு மனுஷனை கண்டான். அந்த வார்த்தை எழுதணும்னு அவசியமே இல்லை. அந்த வார்த்தையை படிக்கும் போது ஆவியான எனக்குள்ள சொன்ன உணர்த்தின காரியம், அவன் கண்டான் என்பது ஐனேயாவை அல்ல, ஐனேயாவுக்குள் இருந்த அந்த எதிர்பார்ப்புகளையும் அந்த ஆசைகளையும் ஏக்கங்களையும் அவன் பார்த்தான். ஐயோ, நான் இப்படி படுத்திருக்கேனே, என்னை யாராவது சுகமாக்க மாட்டாங்களா? இந்த ராத்திரி நீங்கள் வந்திருக்கலாம், என்ன இப்படி சுகமாக்க மாட்டாங்களா? என் வியாதி போகாதா? என் பலவீனம் போகாதா? நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா, அந்த நாமம் இந்த ராத்திரி உங்களை சுகமாக்கும். ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும். உலகத்து மனுஷனுக்கு தான் எதிர்பார்ப்பே இல்லையே. அப்ப உலகத்து மனுஷனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் மருந்து சாப்பிட்டோன்னு சுகமாகணும், அதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. நான் சொல்றேன், அந்த மருந்தை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுது கர்த்தர் மேல இருக்கணும். என்றைக்கு என்னை கர்த்தர் சுகமாக்குவார், என் வியாதியை என்றைக்காவது ஒண்ணா. நீங்க ஆராதனைக்கு வரும்போது ஜெபம் பண்ணிட்டுவாங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை சுகமாக்குங்க ஆண்டவரே, இது சுகமளிக்க ஆராதனை. இன்னைக்கு மட்டும் இல்ல, நான் சொல்றேன், ஒவ்வொரு சண்டேயும் நீ எதிர்பார்த்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வாங்க. நீங்க எங்கிட்ட சொல்லவே வேண்டாம், உங்க வியாதி இன்னதுன்னு சொல்லவே வேண்டாம் ஊழியக்காரன்ட்ட. ஆமென். எத்தனையோ முறை எங்க ஊழியத்தின் அனுபவத்துல கர்த்தருடைய கிருபையில நாங்க பார்த்திருக்கிறோம். ஆறாவது நடந்துட்டு இருக்கு, ஒரு அம்மா இங்க எல்லாம் ஊசியோட வந்து நிக்குது, புதுசா அன்னைக்கு தான் முதல் முறை வருது. ஸ்தோத்திரம். நான் நடத்திக்கிட்டே இருக்கிறேன், ஒரு தெய்வீக சுகம் இறங்குறத நான் பார்த்தேன். சொன்னேன், இங்க யாரையோ கர்த்தர் ஒருத்தர் சுகமாக்குகிறார். இன்றைக்கு காலையில உனக்கு அந்த ஆராதனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சோன்னு அந்த அம்மா கொண்டு வந்து இந்த ஊசியை காட்டுது, இப்படி போத்திட்டு வருது. அந்த ஆராதனையில் அன்றைக்கு சுகமானதுதான். இன்னைக்கு நீங்க போங்க, கொங்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு இருக்கோம். நீ பலவீனமாயிட்ட, உனக்கு வியாதி வந்துருச்சுன்னு ஸ்கூலை நிறுத்திட்டாங்க, சம்பளம் கொடுக்கல. நீ வியாதியெல்லாம் சுகமாக்கிட்டு வான்ட்டான். வீட்டுக்காரர் கொண்டாந்து இங்கே விட்டுட்டு நீ செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, ஏன்னா செத்து போயிருந்து சொல்லிட்டான் டாக்டர், சொல்லிட்டான் முடியாதுன்ட்டு. ஆனால் அந்த பலவீனத்தோட அந்த ஊசியோட கழுத்தில் இருக்கு, இப்படி போத்திட்டு வந்து நிற்குது. நான் ஆராதனை நடத்துறேன், ஒரு தெய்வீக சுகம் இறங்குகிறது. நான் சொன்னேன், இந்த காலையில் இந்த ஆராதனையில் கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். முடிஞ்சோன்னு வருது, ஐயா நான் தான் அது. அப்படி எடுத்துக்காரு, இவ்வளோ பெரிய ஊசி நிற்குது கழுத்தில். அந்த நாள் முதற்கொண்டு அந்த சரீரம் அப்படியே மெலிஞ்சு சுருங்கி போச்சு. இன்னைக்கு அந்த சரீரம் போய் பாருங்க எப்படி இருக்கு அந்த அம்மானு. அந்த ஸ்கூல்லே அப்படி ஒரு தலகாத்திரம் யாருக்குமே இருக்காது. அந்த அம்மா தான் கூட்டிகிட்டு இருக்குது அந்த இடத்த. நான் சொல்றேன், சுகம் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஏக்கம். ஆண்டவரை என்றைக்காவது என்னை சுகமாக்க நீ வல்லமை உள்ளவர். அந்த 8 வருஷம் அந்த வியாதி படுக்கையில் உட்கார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். அதான் பேதுருவை தேவன் அனுப்புகிறார். நான் சொல்றேன், உங்களை தேடி சுகம் வரும், உங்களை தேடி ஊழியக்காரன் வந்து சுகமாக்குவான். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஊழியர்களை அனுப்புவார். கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென். மூன்றாவது ஒன்றை நான் வாசித்து முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகிற சுகம் எப்படி வருகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்திலே. Acts chapter 3, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். 4ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார்ன்னு சொன்னா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு சுகம் நடக்கிறதுக்கு முன்னாடி பவுல் கண்டது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். பேதுரு கண்டது ஒரு தெய்வீக சுகத்துக்கான ஏக்கம், ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு. இங்க
பேதுரு தேவாலயத்துக்கு போறான், வாசல்ல சப்பானியா உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அதான் முதல் அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில. அவன் ஊழியத்துல பரமேறி போன பிறகு அவன் அற்புதம் செய்யறான். ஸ்தோத்திரம். அப்ப அவன் சப்பானியா உட்கார்ந்து இருக்கும் போது அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அவன் சொல்றான், பொண்ணும் இல்லை என்கிட்ட, வெள்ளியும் என்கிட்ட இல்லை, நீ எதிர்பார்க்கிற ஒன்று என்கிட்ட இல்லை, ஆனா நீ எதிர்பார்க்காத ஒன்று என்கிட்ட இருக்குது. நான் சொல்றேன், அவன் கேட்டிருந்தா, இவன் ஊழியக்காரன் தெரிஞ்சிருந்தா சுகத்தை கேட்டிருப்பான். ஆனா எல்லாரும் போல இவங்களும் ஜெபம் பண்ண வராங்க நினைச்சுக்கிட்டு, ஆலயத்துக்குள்ள போறாங்க நினைச்சுக்கிட்டு, அவன் எப்பொழுதும் போல பொன்னையும் வெள்ளியும் கேட்கிறான். அப்ப ஒன்று கவனியுங்கள், பேதுரு அவனை நோக்கி பார்த்து ஒன்னு சொன்னா, நீ எங்களை பார். அந்த வசனம் சொல்லுது, 4ஆம் வசனத்துல, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உள்ள பேதுரு போகும்போது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார். ஏன் பார்க்க சொன்னா? அவங்ககிட்ட இந்த சுகத்துக்கான காரியம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்க பார்த்தான். ஆமென். கர்த்தர் உங்களை சுகமாக்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்றை உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். அவனுக்குள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், இவனுக்குள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா இவனுக்கோ ஒண்ணுமே இல்லை. இவனுக்கு தேவை காசு. சில நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கூட அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு அற்புதம் தேவை என்று அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன அற்புதம் வேணும்? எந்த இடத்துல அற்புதம் வேணும்? அவன் எழுந்து நடக்க முடியல, அவனுக்கு தேவை அன்றைக்கு செலவுக்கு காசு, அவ்வளவுதான். அந்த வெள்ளி அவனுக்கு வேணும், பணம் அவனுக்கு வேணும். ஏன்னா வெள்ளி காசு தான் பைபிள் சொல்லுது. மீனை பிடித்து வாயில வெள்ளி காசு எடுத்தார்கள். அவங்க பணத்தை வந்து வெள்ளின்னு கூப்பிட்டு சொல்றாங்க. நம்ம ரூபாயை வந்து, நம்ம இந்தியன் மணியை வந்து ரூபாய்னு சொல்லுவோம். ரஷ்யா பணத்தை வந்து ரூபில்னு சொல்லுவோம். அமெரிக்க பணத்தை வந்து டாலர்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல காணப்பட்ட பணத்துக்கு பேர் வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் சொல்றேன், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்கிட்ட, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரேன். ஒருவேளை நீங்க எதிர்பார்ப்பு குறைந்து நம்பிக்கையற்று காணப்பட்டு வந்திருக்கலாம், இந்த ராத்திரி உங்களையும் தேவன் சுகமாக்குவா. நான் சொல்றான், நீ நசரேயனாக இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. ஸ்தோத்திரம். அந்த பாருங்க, அற்புதம் நடந்தோன்னே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை வித்தியாசமா பார்க்கறாங்க. உடனே சொல்றான், நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க கீழே 12ஆம் வசனம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? சொல்லித்தாரேன். அற்புதம் நடக்கணும்னா நீங்க எந்த ஊழியரையும் பார்க்காதீங்க. அவன் பெரிய ஊழியக்காரனோ சின்ன ஊழியக்காரனோ, அவங்கள நடத்துறது பெரிய தேவன். நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே உண்டு, போதகரை அல்ல, ஊழியரை அல்ல, உங்களை சுகமாக்குகிறது கர்த்தர். அதனால சொல்ல, எங்கள் சுய பக்தியினாலாவது சுய சக்தியினாலாவது இதை நாங்க செய்யல. அப்ப என்னதான் செஞ்சது அதையும் சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்துல, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்தறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. எங்க சுய பக்தி இல்லப்பா, எங்க சுய சக்தியும் இல்ல, ஏதோ நாங்க ரொம்ப ஜெபம் பண்றோம் அதனால இல்ல. பைபிள் அவருடைய நாமமே, ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க, சபை சொல்லட்டும் ஆமென். அவருடைய நாமமே நீங்கள் பார்த்தறிந்திருக்கிற இவனை சுகப்படுத்தியது. அவரால் உண்டான விசுவாசமே இவனை பலப்படுத்தியது. நாமமும் வேதம் சொல்லுது, அவரால் உண்டான விசுவாசம் தான் ஒரு தேவ பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கிறது. எழுந்துருங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த ராத்திரி நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள சுகத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை எதிர்பார்க்கிறார், ஒரு சின்ன விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அதுக்கு பேர் சுகத்துக்கான விசுவாசம். அது என்ன? தேவன் என்னை சுகமாக்க முடியும். நீ எந்த ஜாதியோ எந்த மதமோ அது பிரச்சனை இல்லை. இயேசு என்னை சுகமாக்க முடியும் நீங்க நம்பினா உங்களுடைய கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இயேசுவே என்னை சுகமாக்கும். நான் எத்தனையோ மருத்துவரை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ மருந்துகளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அவைகள் எல்லாம் எனக்கு சுகத்தை தராது. இந்த ராத்திரி நான் பிரசங்கித்த இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். சுகத்தை கொடுப்பதற்கு முன்பு ஒன்றை பார்க்க விரும்புகிறார், அது உங்களுக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம். விசுவாசம் என்ன? தேவனை நம்புறது தான் விசுவாசம். இந்த இயேசு என்னை சுகமாக்க முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்க வல்லவர். எனக்குள் இருக்கிற பலவீனங்களை மாற்ற, எனக்குள் இருக்கிற வியாதியை சுகமாக்க. மருத்துவர் சொல்லிட்டாரு, சரீரத்தில் எல்லாம் அரிச்சிருச்சு, எல்லாம் பலவீனப்பட்டுருச்சு, உன் சரீரம் எல்லாம் பலவீனப்பட்டு நிற்கிறது. இந்த ராத்திரி தேவன் உனக்கு புது உறுப்புகளை கொடுக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், எது பலவீனப்பட்டிருந்தாலும் தேவனால மாற்றி கொடுக்க முடியும். அது இருதயம் பலவீனப்பட்டிருந்தாலும் சரி, கிட்னி பலவீனப்பட்டிருந்தாலும் சரி,
லங்ஸ் பலவீனப்பட்டிருந்தாலும் சரி, புது லங்ஸ், புது கண்கள், கண்ணு பலவீனப்பட்டிருந்தாலும் சரி, கண்ணை புதுசா தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த மாலையில கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஏசப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, உம்மை நம்பி நான் வந்திருந்தேன். உம்மை நம்பி நான் வந்ததுனால நான் சுகமாக்கப்பட்டவனாய், சுகமாக்கப்பட்டவளாய் நான் திரும்பி என் வீட்டுக்கு போகிறேன். வியாதியோடு நான் வந்தேன், ஆனால் திரும்பி போகும் பொழுது என்னை நீர் சுகமாக்கினீர் என்ற நம்பிக்கையோடு கூட, என்னை சுகமாக்கினீர் என்ற விசுவாசத்தோடு கூட நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறேன். இன்னைக்கு இரவு நீங்கள் போய் வீட்டில் செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய வியாதி ஒன்றும் உங்களுக்கு இருந்திருக்காது. அப்படி வியாதி இல்லை, கர்த்தர் உங்களை சுகமாக்கினார்னு சொன்னால் எங்களை ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா மகிமையும் அவருக்கு மாத்திரமே. ஸ்தோத்திரம். எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, வெள்ளியும் பொண்ணும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கர்த்தருடைய மகிமையே சர்வாங்க சுகத்தை எங்க ஜனங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. இந்த ஹீலிங் சர்வீஸ்ல கர்த்தர் நீங்க வெளிப்பட்ட விதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேகரை கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்த போறதுக்காய் நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.